வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் போரை நிறுத்துவோம், ட்ரம்ப் உறுதி. குழந்தைகளுக்காக போரை நிறுத்துங்கள், புட்டினுக்கு ட்ரம்ப் மனைவி உருக்கமான கடிதம். அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது தொடரும் இனவெறி தாக்குதல். உக்ரைனின் 300 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா, ஏவுகணை கிடங்கும் தாக்கி அழிப்பு. அலாஸ்கா ஹோட்டலில் கசிந்தது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு தொடர்பான ரகசிய ஆவணங்கள். உக்ரைனுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு, முன்மொழிவை ஒப்புக்கொண்ட புட்டின். கிரீஸில் தீப்பற்றிய விமான இயந்திரம், 281 பயணிகள் மயிரிழையில் தப்பினர். இனி விரிவான செய்திகள். உக்ரைனில் போரை நிறுத்துவோம், ட்ரம்ப் உறுதி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி ஒப்பந்தமே சிறந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த உடன்பாட்டை விட அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி போரை நிறுத்தி விடுவது நல்லது என்றார் அவர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அலாஸ்காவில் பேசிய பின் ட்ரம்ப் அவ்வாறு சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வது சிறந்தது என்று சந்திப்பில் தீர்மானிக்கப்பட்டது. வெறும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அல்ல, அது நிலைக்காது என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கூறியுள்ளார். அதனையொட்டி உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் பேச உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தையில் செலன்ஸ்கி போரை நிறுத்த இணங்கினால் புட்டினுடன் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்கிறது. மாண்டவர், காயமுற்றவர் எண்ணிக்கை 1 மில்லியனுக்கும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்காக போரை நிறுத்துங்கள், புட்டினுக்கு ட்ரம்ப் மனைவி உருக்கமான கடிதம். உக்ரைனில் போரின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு போரை உடனடியாக நிறுத்துமாறு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலனியா ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். அலாஸ்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் இந்த கடிதத்தை புட்டினிடம் நேரடியாக வழங்கினார். ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலமாக பொதுவெளியில் வெளியான கடிதத்தில் உக்ரைன் என நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புவி, அரசு மற்றும் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்ட அப்பாவித்தனத்தை புட்டின் கருத்தில் கொள்ள வேண்டும் என மெலனியா ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஒரே ஒரு எழுதுகோள் அசைவில் குழந்தைகளின் சிரிப்பை மீட்டெடுக்க முடியும். இது ரஷ்யாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சேவை செய்வதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய படைகள் கடந்த 2022இல் உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து அந்நாட்டு குழந்தைகள் கடத்தி செல்லப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புட்டின் மீது போர்க்குற்றங்கள் சுமத்தி பிடியாணையையும் பிறப்பித்தது. குழந்தைகளின் கடத்தலுக்கு அவரே தனிப்பட்ட முறையில் பொறுப்பு எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது தொடரும் இனவெறி தாக்குதல்கள். அயர்லாந்தில் இனவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதாக இந்தியர் ஒருவர் சமூக ஊடகத்தில் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவரின் சமூக ஊடக பதிவில், அயர்லாந்தில் பணிபுரியும் நான் வேலை முடிந்ததும் பேருந்துக்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் காரில் வந்த சிலர் என்னை அழைத்தனர். காரில் வந்தவர்கள் முகவரி ஏதேனும் கேட்பதற்காகத்தான் அழைப்பதாக நினைத்து அவர்கள் அருகில் சென்றேன். ஆனால் அவர்கள் என்னுடைய கன்னங்கள் அழகாய் இருப்பதாக சொன்னார்கள். நானும் அவர்களின் விளையாட்டாய் நினைத்து நன்றி கூறினேன். தொடர்ந்து 2வது முறையாக அதே சமயத்தில் மீண்டும் வந்து என்னை அழகானவர் என்று குறிப்பிட்டதுடன் சில தவறான வார்த்தைகளையும் கூறினர். இதனையடுத்து 3வது முறையாக இனவெறி தாக்குதல் வார்த்தைகளால் கத்தினர். நான் பேருந்தில் ஏறிய போதும் அவர்கள் அங்கேயே காத்திருந்தனர். என்னை போன்று வேறொருவருக்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருந்தனர். இருப்பினும் அவர்கள் என்னை போன்று அமைதியாக இல்லாமல் எதிர்வினையை காட்டுபவர்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைனின் 300 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா, ஏவுகணை கிடங்கும் தாக்கி அழிப்பு. உக்ரைனின் 300 ட்ரோன்களையும் சப்சான் ஏவுகணை கிடங்கையும் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அலாஸ்காவில் அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் சுமார் 3 மணி நேரமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே கிழக்கு உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தியது. டொனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள
கோலோடியாஸ் கிராமத்தையும் டினிப்ரோ பெட்ரோஸ்க் பிராந்தியத்தில் உள்ள வோரோன் கிராமத்தையும் ரஷ்ய படைகள் கைப்பற்றின. இந்த நிலையில் உக்ரைனின் 300 ட்ரோன்களையும் சப்சான் ஏவுகணை கிடங்கையும் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் டொனஸ்க் பகுதியில் உள்ள ஜோலோட்டி கோலோட்டியாஸ் அருகே ரஷ்ய படைகள் சாதகமான நிலைகளை பிடித்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை உக்ரைன் படைகள் தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அலாஸ்கா ஹோட்டலில் கசிந்தது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு தொடர்பான ரகசிய ஆவணங்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அலாஸ்காவில் உக்ரைன் போருக்கு தீர்வு காணும் நோக்கில் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அருகிலுள்ள ஹோட்டலில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ரகசிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன. சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு பிரிண்டரிலிருந்து 8 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் கிடைத்துள்ளன. இதில் புட்டினின் நிகழ்ச்சி நிரல், அவருடன் இருப்பவர்கள் பட்டியல், உணவு முறை விவரங்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் பெயர்கள், மொபைல் எண்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணங்களை பேச்சுவார்த்தைக்கு 3 மணி நேரம் முன் ஹோட்டலில் தங்கியிருந்த மூவர் கண்டெடுத்துள்ளனர். முதற்கட்ட பக்கங்களில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்பவர்கள், நேரம், இடம் மற்றும் புட்டினுக்கு வழங்க இருந்த நினைவு பரிசு குறித்த தகவல்கள் உள்ளன. உணவு திட்டம், அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இடம் உள்ளிட்ட விவரங்கள் 6வது, 7வது பக்கங்களில் பதிவாகியுள்ளன. இந்த ஆவணங்கள் யாரால் எப்படி கைவிடப்பட்டன என்பது இன்னும் தெரியவில்லை. ஹோட்டலில் 550 அறைகள் உள்ள நிலையில் எந்த பிரிண்டரிலிருந்து அவை பிரிண்ட் செய்யப்பட்டன என்பதையும் நிர்வாகம் தெரிவிக்க மறுத்துள்ளது. இதற்கிடையில் வெள்ளை மாளிகை துணை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி இது பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படக்கூடாது என்று தெரிவித்தார். இருப்பினும் இந்த தகவல் கசியல் ரஷ்ய பாதுகாப்பு குழுவின் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கலாம் என்றே வல்லுநர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். உக்ரைனுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு முன்மொழிவை ஒப்புக்கொண்ட புட்டின். உக்ரைனுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்பிற்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையே அலாஸ்காவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு அதன் நட்பு நாடுகள் நேட்டோ பாணியிலான பாதுகாப்பை வழங்கும் வழிமுறைக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். நேட்டோவில் இணைய விரும்பும் உக்ரைனின் முக்கியமான காரணங்களில் ஒன்றான கட்டுரை 5 பாணியிலான பாதுகாப்பை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் சலுகையை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினிடமிருந்து பேச்சுவார்த்தையில் பெற்றிருப்பதாக தெரிவித்தார். அத்துடன் இத்தகைய முன்மொழிவை புட்டின் ஒப்புக்கொண்டது இதுதான் முதல் முறை எனவும் ஸ்டீவ் விட்காஃப் குறிப்பிட்டுள்ளார். இவை பேச்சுவார்த்தையின் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கட்டுரை 5 விதிப்படி உறுப்பு நாடுகள் மீது ஏதேனும் ஆயுத தாக்குதல் நடந்தால் அவை தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி உறுப்பு நாடுகளும் எதிர் தாக்குதலில் ஈடுபடும். இந்த விதியை கடைசியாக அமெரிக்கா 2021 ஆண்டு செப்டம்பர் 11 ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தியுள்ளது. கிரீஸில் தீப்பற்றிய விமான இயந்திரம் 281 பயணிகள் மயிரிழையில் தப்பினர். கிரீஸில் 281 பேருடன் புறப்பட்ட விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பற்றியதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. கவுண்டர் விமானம் ஒன்று டுசெல்டார்ஃப் என்னும் வழியில் கோர்புவிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இயந்திரத்தில் ஏற்பட்ட தீப்பிழம்புகள் காரணமாக பிரான்ஸ் சிட்டியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானத்தில் 273 பயணிகளும் 8 பணியாளர்களும் இருந்தனர். எனினும் எவரும் காயமடையவில்லை. இதனால் சிலர் விமான நிலையத்திலேயே இரவை கழிக்க வேண்டியிருந்தது.